أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. இன்னைக்கு நாம இந்த ரமலானுடைய கடைசி 10 இரவுகள்ல இருக்கிறோமா. மாஷா அல்லாஹ், கடைசி 10 நாட்கள், இந்த 10 நாட்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாட்கள். அதுலேயும் 3 நாட்கள் கழிஞ்சிருச்சு. 3வது நாள் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். 22வது நோன்புல நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பினுடைய இந்த கடைசி 10 நாட்கள்ல ரொம்ப சிறப்பான லைலத்துல் கத்ர் ஒரு இரவு இருக்கு. அந்த இரவினுடைய சிறப்பு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த இரவுல இறக்கப்பட்ட குர்ஆனுக்கும் நமக்கும் இடையில உள்ள ஒரு தொடர்பை நம்ம பார்ப்போமா. குர்ஆனை அல்லாஹு தஆலா எப்படி நமக்கு கொடுத்துருக்குறான், இந்த குர்ஆன் மூலமாக நமக்கு என்ன, நமக்கும் குர்ஆனுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குது, நமக்கும் குர்ஆனுக்குள்ள என்ன கடமை இருக்கு, எதையுமே நமக்கு தெரியலம்மா. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, எதையோ ஒண்ணுங்க நாங்க சின்ன வயசுல ஓதுனோம், அதை நம்ம ஓதி தூக்கி குர்ஆனை ஹத்தம் பண்ணி வச்சிடறோம், அப்புறம் என்ன பெரிய கடமை குர்ஆனுக்கும் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்மா. அப்படிப்பட்டது கிடையாது குர்ஆன்மா. ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான், பெரிய பெரிய அற்புதங்களை கொடுத்தான். அந்த மாதிரி பார்க்க போனா குர்ஆன் அப்படிங்கிறது முஅஜிஸான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே அற்புதம் குர்ஆன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த குர்ஆனோட விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள கடமைகளை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறாமா. ஆமினு பிஹி வ அஸ்ஸருஹு வ நஸருஹு. 3 கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நமக்கும். அவங்கள நம்பணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்கள வலுப்படுத்தணும். எந்த காலத்துல நம்ம செய்ய வேண்டிய கடமைமா. அவங்களுடைய மிஷன் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி காரியங்கள் செய்யறது எல்லாமே நம்மளோட கடமை. 4வது அல்லாஹ் சொன்ன முக்கியமான கடமை வத்தபஉன் நூரல்லதி உன்ஸில மஅஹுன்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன்னு சொல்லல, ஒளின்னு சொல்லியிருக்கான். வெளிச்சம். அது ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் இருந்தா தான் அந்த இடத்துல குப்பை இருக்குதா நல்லது இருக்காங்கிறது தெரியுமா. அப்போ குர்ஆன்கிற வெளிச்சம் எப்போ நமக்குள்ள வருதோ அப்போதான் நமக்கு நம்ம செய்யறது தப்பா, நம்ம செய்யறது சரியா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய பேர் நினைப்போம், குர்ஆன் நாங்க எப்படிங்க குர்ஆனை விளங்கிக்க முடியும், எங்களுக்கு தான் குர்ஆன் அரபியில வந்திருக்கு, தமிழ்லையா இருக்கு, நாங்க ஈஸியா விளங்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஆனா உண்மையாவேமா குர்ஆனை அரபியில இறக்குனது ஒரு சிறப்பு. வலக்கது யஸ்ஸர்னாஹு பிலிசானிக லஅல்லஹும் யததக்கரூன். அல்லாஹ் உங்களுக்கு எளிதாக இருப்பதற்காகத்தான் குர்ஆனை இந்த மொழியில இறக்குறேன்னு சொல்றான். நமக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும், இது குர்ஆனை அப்படியே தமிழ்லையா இருந்தா இவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது உண்மையிலே நல்ல சரியான கேள்வியான்னு கேட்டா அது உண்மையிலே அது ஒரு சரியான கேள்வி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, தமிழுடைய வடிவமே, தமிழ் நம்மளுடைய தாய்மொழி. பழங்கால இன்னைக்கு உலகத்துல இருக்கிற உயிரோட இருக்க பழங்கால மொழிகளை நம்பர் 1 தமிழுக்கு தான் இருக்குமா. அப்படிப்பட்ட சிறப்பான மொழி. ஆனா தமிழுடைய வடிவங்கள் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் முன்னாடி கிடையாது. இப்போ ஒரு குறள் நமக்கு கொடுத்தா கூட அந்த குறள் நமக்கு முழுமையா பொருள் சொன்னோன்னு புரியாது. புரியுமாமா. இப்போ துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய, தூவும் மழை, தமிழ் தான். ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா தமிழர்களுக்கு தெரியாது. அதுக்கு அறிஞ்சொல் பொருள் படிக்கணும். துப்பார்னா என்னன்னு படிக்கணும், துப்பாருக்குனா என்னன்னு படிக்கணும், தூவும்னா என்னன்னு படிக்கணும். அப்ப அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த குறளுடைய பொருளை விளங்க முடியும். அப்ப நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல படிக்கக்கூடிய தமிழான திருக்குறளுடைய பொருளையே நமக்கு விளங்குறதுக்கு அறிஞ்சொல் பொருள் தேவையா இருக்குன்னா, தமிழ் நிறைய வடிவங்கள் மாறி மாறி வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அதுல விட பிராமி கல்வெட்டுக்கள்னு இருக்குமா, அதுவும் தமிழ் தான். இந்த பெரிய சோழர் கால கல்வெட்டுக்கள்லாம் அதுல இருக்கும். அதெல்லாம் நீங்க படிக்கணும்னு சொன்னா அதுக்கு தனியா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல படிப்பு படிச்சு அது தெரிஞ்சுட்டாதான் நீங்க இது படிக்க முடியும். அப்போ தமிழ் அப்படிங்கிறது ஒருவேளை 1500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருந்தா கூட நம்ம இன்னைக்கு இதை படிக்கிறதுக்கு நமக்கு அறிஞ்சொல் பொருள் தேவை. சும்மாலாம் விளங்கியிருக்க முடியாது. அதனால தமிழை அல்லாஹ் அரபியை பொறுத்த அளவுக்குமா, அன்னைக்கு 1500 வருஷ காலமா நம்ம அறிமுகம்மா. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. நமக்கு 1500 வருஷமா அரபியினுடைய வடிவம் மாறலம்மா. எழுத்து வடிவம் மாறல, எதுவுமே மாறல. அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுதின கடிதத்துல இருக்கக்கூடிய அதே எழுத்து வடிவம் தான் இன்னைக்கும் இருக்கு.
அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாவுக்கு தெரியுமா நம்ம இப்படி யோசிச்சோன்னா ரப்புல்கே ஆலமீனுக்கு எப்படிலாம் யோசிப்பான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் நமக்கு எளிதாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அரபி மொழியில அல்லாஹு தாலா இந்த குரானை இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இப்படி யோசிக்கிறத விட நமக்கு ஒரு ஆங்கிலத்திலேயோ ஒரு ஹிந்திலேயோ ஏதோ ஒரு நம்ம மொழியில ஒரு கடிதம் வந்துச்சுன்னா அதை நம்ம சும்மா தூக்கி போட்டுருவோமா? அரசாங்க முத்திரையோட ஒரு கடிதம் வருது, இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, விரிச்சு பார்த்துட்டு அது யார்கிட்ட படிக்க தெரியுமோ அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுக்கொள்வோம். அப்படி இல்லைன்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்தே இதுக்குதான் படிக்கணும்னு சொல்லுவோம் நம்ம பிள்ளைகளை. பத்தியா, அம்மாக்கெல்லாம் இதெல்லாம் படிக்க தெரியல, நன்னிக்கெல்லாம் இது படிக்க தெரியலடா, நீங்களும் நல்லா படிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு படிப்பு நம்ம பிள்ளைகளுக்கு வேணும்னு நினைப்போம். அப்படி இல்லை யார்ட்டையாங்க ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஆனா குரான் விஷயத்துல மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது போதும். அதோ குரானுடைய கழுத்தை இறுக்கி நெரிச்சிட்டீங்க பாரு, நீ எல்லாம் எனக்கு ஒரு உபதேசம் பண்ண வேண்டாம், நான் உன்னை இது ஓதி விட்டு போயிடுறேன், நான் ஓதுனாலும் நன்மை கிடைக்குமா? அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து. சொல்ல போனா இதுதான் அர்த்தம்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. அது அந்த 3 எழுத்தை கடந்துட்டோம்னு சொன்னா 30 நன்மை வாங்கிட்டு தான் போறோம். நம்ம 30 நன்மையோடு தான் அந்த இடத்தை விட்டு கடந்து போறோம். ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுதே நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதமான அட்சய பாத்திரம்னு சொன்னா அது குரானா தான் இருக்க முடியும். நமக்கு விளங்குதோ விளங்குலையும் நன்மை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு இது விளங்கணும்னு கூட அவசியம் கிடையாதுமா, ஆனா அதில் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். குரானை எப்படி குரானை நேசிச்சதுனாலதான், உண்மையா சொல்றேம்மா, சஹாபாக்கள் காலத்துல பெரிய ஒரு வெற்றி எப்படி கிடைச்சுன்னா, குரானை அவங்க நேசிச்சாங்க, குரான் படி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் சொல்றாங்க, குரானுடைய ஒரு வகை வந்த உடனே சஹாபாக்களுடைய உள்ளம் நனைஞ்ச பஞ்சு மாதிரி ஆயிடுமா. அந்த பஞ்சு அது நனைஞ்ச பந்துக்கு நிறம் இருக்காது, நிறம் இல்லாம போயிடும். அது திருப்பி விளவலேன்னு எப்ப ஆகும்னா காஞ்சாதான் ஆகும். அப்ப அது மாதிரி அதை உள்ள நல்லா கிரகிச்சு மறுபடியும் அது காஞ்ச பஞ்சு மாதிரி ஆகுற அவங்க மனசு ஆனதுக்கு அப்புறம் மறுவகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். குரானுடைய வகையை வெறுமனே வார்த்தைகளாக அவங்க பார்க்கலாமா, வாழ்க்கையாக பார்த்தாங்க. அதுல இருந்து எச்சரிக்கைகளுக்கு பயந்தாங்க, அதுல இருந்து சந்தோஷங்களுக்கு ஆசைப்பட்டாங்க, அதுல இருக்கக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படிப்பட்டது குரான்மா. இந்த குரான் அப்படின்னு சொல்றதுலயே ஒரு அற்புதம் இருக்குமா. ஏன்னா எந்தெந்த வார்த்தைகள் ஆன் அப்படின்னு முடியுதோ அதெல்லாம் அதிகமான அர்த்தம். உதாரணமா அத்துஷான்னா அதிகமாக தாகித்தவன், ஜவ்வான்னா அதிகமாக பசித்தவன், ரமலான்னா அதிகமாக பாவங்கள் எரிக்கக்கூடிய மாதம். அது மாதிரி குர்ஆனா அதிகமாக ஓதப்படக்கூடிய ஒரு வேதம். இருக்கிறது அந்த 6666 ஆயத்துக்கள் தான். இதை தவிர 1500 வருஷமா ஒரு ஆயத்தை யாரும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. உலகத்திலேயே அதிகமான விளக்க உரைகள் எழுதப்பட்ட புத்தகம் குரான் தான். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் விளக்க உரைகள் அங்கங்க அவ்வளோ இருக்கு. நம்ம வீட்டிலேயே எவ்வளோ விளக்க உரை வச்சிருக்கோம், இப்னு கசீர்னு எவ்வளோ வச்சிருப்போம் நம்மளே. அப்போ உலகம் முழுக்க விளக்க உரைகள் எழுதப்பட்டதுக்கு அளவே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் வால்யூமா கிதாப் எழுதியிருக்காங்க, விளக்க உரைகள் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புத்தகமாகவும் குரான் இருக்கு. இன்னொரு அற்புதம் என்னன்னு சொன்னாமா, இது சேலஞ்ச், அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணியிருக்கான். வைன் குந்தும் ஃபீ ரைபின், அதாவது அல்லாஹ் நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால், நான் நம்முடைய அடியார் மேல இந்த குரானை எழுப்புனேங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால், நீங்களும் உங்களுடைய உதவியாளர்களை கூட்டிக் கொண்டு இதை போல ஒரு சூறாவை கொண்டு வாங்க, இதை போல ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க. 1500 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் நிரூபிக்க கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய, முறியடிக்க முடியாத சவாலாக இருக்குமா. இது வரைக்கும் யாரும் முறியடிக்கல. கொண்டு வான்னு சொல்றான் அல்ல, உன்னால முடிஞ்சா கொண்டு வா, உன்னால முடிஞ்சா நீ கொண்டு வா அல்ல. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமுமே எப்படி அந்த சாதனையை யாருமே இது வரைக்கும் முடிக்கல. அல்லா சொல்றான், உன்னோட உதவியாளர்களை எல்லாரையும் கூட்டிட்டு வா, நீ இது பண்ணி கொடு. சொல்ல போனா குரானுக்குள்ள அற்புதம் இருக்குங்கிறத நம்மளை விட மாற்று மதக்காரங்க உணர்ந்திருக்காங்கம்மா. தங்களுடைய கேள்விகளுக்கான விடைகள் இருக்குன்னு உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெயின் நாட்டுல ஒரு மதரசா இருக்கு, அந்த மதரசால முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லைன்னு போட்டு குரான் கத்துக் கொடுக்குறாங்க. முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை, நீங்களே முஸ்லீம் இல்லை ஏன்டா குரான் படிக்கிறீங்கன்னா, குரானை அவங்க இஸ்லாமிய வேதமாக படிக்கல, இதுல ஏதோ செய்தி இருக்கு, நிறைய செய்திகள், விஞ்ஞான செய்திகள் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரானை படிக்கிறாங்க. குரானுக்கும் நமக்குமான கடமைகள் என்னன்னா, குரானை முதல்ல பார்த்து ஓத எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அதை சரியா ஓதணும். அல்லாஹ் ரத்திலில் குரான தருத்தீலா அப்படிங்கிறான். அல்லாஹ் சும்மா ஏனோ தானோன்னு ஓதாதீங்க, குரானை தருத்தீலா ஓதுங்கன்னு சொல்றான். அதுக்கான முயற்சி வாழ்நாள் முழுக்க வேணுமா. நம்ம நினைக்கும் தஜ்வீத், உண்மையா சொல்றோம், இத்தனை வருஷம் சொல்லி கொடுத்ததுக்கு பின்னாடி இன்னும் நாங்க திருத்தி கொண்டுதான் இருக்கிறோம். தவறுகள் என்ன இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதாவது பார்த்து ஓதுறதையே சரி பண்றதுக்கு வாய்ஸ் பத்தாதுமா. அந்த மாதிரி என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, குரான் அரபி மொழியில இருக்கிறதுனால அதனுடைய உச்சரிப்புகள் தமிழுக்கு ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. அப்ப அதை அரபி மூலமா அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு உச்சரிச்சோன்னா சரியான அர்த்தத்துல நம்ம அதை ஓத முடியும். நம்ம கல்புன் அப்படிங்கிற வார்த்தை, காஃப்
இதை வந்து கல்புன்னா இதயம்னு அர்த்தம். இதை நீங்க சாதாரணமா கல்புன் அப்படின்னு ஓதாம கல்புன் கல்புன் கல்புன்னா நாயி நாயி நாயின்னு ஓதிக்கிட்டே போற மாதிரி போயிடும். அப்ப நம்ம குரான் ஓத தெரிஞ்சு, குரான் ஓத தெரியாம ஒருத்தர் மௌத்தாகிறத போல ஒரு இழிவு நிலை எதுவுமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த நிலையை விட்டு பாதுகாக்கணுமா. குரான் ஓத தெரியாம மௌத்தா போனா உண்மையிலேயே அவங்க நினைச்சா பரிதாபமா இருக்கு. அநியாயமா உலகம் உலகம்னு உலகத்துக்காகவே வாழ்ந்து இப்படி அனாதையா மௌத்தாகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி தான் இருக்குமா. முதல்ல பார்த்து ஓதுறது. ரெண்டாவது என்னன்னு சொன்னாம அதனுடைய பொருளை விளங்கி கொள்றது. அதுக்குள்ள என்ன இருக்கு, அல்லாஹ் என்ன சொல்றான் நம்ம கூட, ஒரு நாளாவது நம்ம யோசிக்கணுமா, என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு என்ன பொருள் இருக்குது, அதெல்லாம் ஏன் இதை வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறான் இதுல அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா நம்ம விளங்கணுமா. ஏன்னா அதுல ரொம்ப கனமான வார்த்தைகள்மா, குரானுடைய வார்த்தைகள் ரொம்ப கனமான வார்த்தைகள். அதை உள்ளத்துக்குள்ள போட்டு அதை அலசி ஆராய்ஞ்சு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். ரப்பு இது மூலமா என்ன சொல்ல வர்றான், நம்மக்கிட்ட நமக்கு என்ன படிப்பினைகளை கொடுக்குறான் அல்லாஹு தஆலா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணணும். பார்த்து ஓதுறது, அதனுடைய பொருளை விளங்குறது. மூணாவது என்னன்னு சொன்னா அதன்படி வாழ முயற்சி செய்யறது. குரான் படி எங்களுக்கு அல்லாஹ் எப்படி நம்மளை வாழ சொல்லியிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எல்லாமே குரான்ல சொல்லியிருக்காமா. எப்படி நம்ம யாரோடைய அம்மாவோட எப்படி நடந்துக்கணும், மனைவியோட எப்படி நடந்துக்கிறணும், ஒரு அரசனா எப்படி நடந்துக்கிறணும், ஒரு நாட்டு குடிமகனா எப்படி நடந்துக்கணும், சொர்க்கத்தை எப்படி நினைச்சுப்பாங்க, நரகத்தை எப்படி நினைச்சு பார்க்கணும், பொருளாதாரத்தை எப்படி கையாளணும், எப்படி கடன் வாங்கணும், எப்படி கடன் கொடுக்கணும், எந்த வியாபாரம் பண்ணணும், எந்த வியாபாரம் பண்ணக்கூடாது, எப்படி போர் செய்யணும், போர்க்களத்துல எப்படி நடந்து கொள்ளணும், வீரம்னா என்ன, எப்படி கோவப்பட, எல்லாமே சொல்லப்பட்டிருக்குதுமா. குரான்ல சொல்லப்படாது எதுவுமே கிடையாது. வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். சுல்தான் ஹாரூன் ரஷீத் தன்னுடைய மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. பேசிட்டு இருக்கப்ப சொல்றாங்க, பெண் குழந்தை மேல எனக்கு பிரியத்துல சொல்றாங்க, நான் இந்த உலகத்தை முழுக்க என் பொம்பளை பிள்ளைக்கு நான் சீதனமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மனைவி கேட்குறாங்க, ஆமா பெரிய இவங்க உலகத்தை முழுக்க கொடுப்பாங்களா, உலகத்துல மலை இருக்கு, கடல் இருக்கு, எல்லாமே கொடுத்துருவீங்களோ, எல்லாம் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க. நான் பெரிய அரசர், எல்லாம் கொடுப்பேன். நீ இப்படியா நீ என்னை சொல்லிட்டு நான் உலகத்தை புடுக்க என் பிள்ளைக்கு நான் சீதனமா கொடுக்கலன்னா நீ எல்லாம் அதான் முத்தலாக் ஆயிடுவேன் அப்படின்ட்டார். முத்தலாக் ஆயிடுவேன். இப்போ இதை மாற்ற முடியாது, முத்தலாக். இப்போ பிள்ளைக்கு கல்யாண வயசு வருது, மனைவி மேல ரொம்ப பாசமானவர், மனைவி மேல் ரொம்ப பாசமானவர். சுபைதா அம்மாவுடைய வாழ்க்கையே ரொம்ப அற்புதமான வாழ்க்கைமா. மாஷா அல்லாஹ் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு முன்னோடிமா. அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க, வந்து பார்த்துருக்காங்க. ஹஜ்ஜில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நேராக போயிட்டாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க, ஹஜ்ஜில் வரக்கூடிய ஹஜ்ஜாளிகளுக்கு தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தண்ணி எங்கே கிடைக்கும்னு பார்த்து எனக்கு வந்து ஒரு ஆறு மாதிரி வெட்டி ஹஜ்ஜுக்கு தண்ணி கொண்டு வரணும். இன்னைக்கு மாதிரி இல்லை, அன்னைக்கு பயங்கர கஷ்டம். அப்போவே ஒரு ரியால் 10 ரியால் தண்ணி விற்குமாமா, ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் தண்ணிக்கு. அப்போ சொல்கிறாங்க, ஒன்று இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, நிறைய காசு செலவாகும், தாயிஃப்லேருந்து தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இன்றைக்கும் அதனுடைய உடஞ்சி சிதிலங்கள்லாம் இருக்குமா. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த சுபைதா ரிவர்னு பேர், சுபைதா ஆறுனே அதுக்கு பேர், கால்வாய்னு பேர். தாயிஃப்லேருந்து அப்படி அழகாக ஆறு மாதிரி வெட்டி மக்காவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தன்னுடைய அவங்களும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். அவங்க தன்னுடைய அத்தனை காசுகளையும், தங்க காசுகளையும் கொட்டி கொட்டி அந்த ஆறு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப காலம் வரைக்கும் அது பயன்பாட்டில் இருந்துச்சான். அஜாலை தண்ணியுடைய தாகத்தை தீர்த்து வச்சுச்சாம்மா. மாஷா அல்லாஹ். அவங்க அது சொல்லுவாங்க, சுபைதா அம்மா ஒரு கனவு கண்டாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பெரியார்கிட்ட போய் ஒரு வேலைக்கார பொண்ணு போய் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அது காட்டு மிருகங்களோடு உறவு கொள்ற மாதிரி கனவு கண்டேன், சொல்ல வெக்கமா இருக்கும்னா இதுக்கு என்ன அர்த்தம். உடனே அவர் இதை நீ கண்டிருக்க வாய்ப்பில்லை, ஓடுன்னு வரட்டி விட்டாங்களாம். மறுபடியும் வர்றாங்க, 2வது நாளும் வர்றாங்க. 3வது நாள் வந்து சொல்றாங்க, இதை வந்து மகாராணி கனவு கண்டாங்களாம், சுபைதா அம்மா கனவு கண்டாங்களாம். அந்த மாதிரி இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு கேட்டாங்கன்னு சொன்ன உடனே, சுபைதா அம்மாவால் காட்டு மிருகங்களும் பயன்பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவங்க செய்வாங்க அப்படின்ட்டாங்க. மாஷா அல்லா. அந்த தண்ணி கால்வாய் வெட்டினதுக்கு பின்னாடி காட்டு மிருகங்களுக்கும் தண்ணி கிடைச்சிச்சாமா. மாஷா அல்லா. அந்த கனவு இதெல்லாமே அவங்க வாழ்க்கை வரலாறுல வரும். அந்த எல்லாம் முடிச்சுட்டு கணக்கு 10 வருஷம் நடந்துச்சாமா வேலை. முடிச்சுட்டு கணக்கு கொண்டு போய் காமிச்சாங்களாம். அந்த கணக்கை பார்க்கவே மாட்டேன்ட்டாங்களாம். நான் கணக்கு பார்க்க மாட்டேன், இந்த கணக்கை நான் அல்லாட்ட தான் போய் வாங்கிக்கிருவேன் அப்படின்ட்டு அப்படியே எரிச்சு தூக்கி நதியில வீசி விட்டுட்டாங்களாமா, ஆறுல வீசி விட்டுட்டாங்களா. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிமா. அப்போ அந்த பெண்மணி இழக்க எந்த புருஷனுக்காவது மனசு வருமா. கல்யாண வயசு பொண்ணுக்கு ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்ய ரொம்ப கவலைப்படுறாங்க, எப்படி கொடுக்க முடியும் உலகத்தை. அறிஞர்கள்ட்ட நீங்க அல்லாம சத்தியம் பண்ணி முத்தலாக்குன்னு சொல்லிட்டீங்க, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க மனைவி தலாக் ஆயிடுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க எப்படி வச்சிருக்க முடியும். அப்பதான் அங்க ஹன்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் அதுக்கான விடை சொல்றேன், நீங்க சீதனத்தோட குரான் வச்சிருங்க.
என்ன காரணம்னு அல்லாஹ் சொல்றான், லா ரத்திபின் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபின் முபீன். பசுமையானதும் உலர்ந்ததுமான எதுவுமே குர்ஆனில் இல்லாமல் இல்லைன்னு அல்லாவே குர்ஆன்ல சொல்லியிருக்கான். உலகத்தை ரெண்டா தான் பிரிக்க முடியும். ஒன்று உயிருள்ளது, ஒன்று உயிரில்லாதது தான் பிரிக்க முடியும். உயிருள்ளது நம்ம மனித மாதிரி உயிருள்ளது மலைக்காடு அதை பிரிக்க முடியும். எல்லாமே குரானுக்குள்ள இருக்குன்னு அல்லாஹ் சொன்னதுனால குரானை கொண்டு போய் நீங்க சீதனத்துல வச்சிருங்க. உங்களுடைய பிள்ளையினுடைய திருமணமும் நடந்துரும், உங்களுடைய தலாக்கும் நிகழாது. இது அல்லாஹுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இது ஒரு சம்பவத்துக்காக சொல்றோங்கிறதுனாலும் எல்லாமே குரானுக்குள்ள இருக்குமா, அதுல இல்லாத எதுவுமே கிடையாதுமா. குரானுக்குள்ள இல்லாத எதுவுமே கிடையாது. அல்லாஹ் பரிபூர்ண வேதம் என்னைக்கு பரிபூர்ணமாக்கிட்டேன்னு சொன்னானோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு குறைகளும் குற்றவியல் சட்டங்கள் மாஷா அல்லாஹ். இன்னைக்கு சொல்லுவாங்க, ஐயோயோ முஸ்லிம்கள்லாம் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு கற்பழிச்சாங்கன்னா உடனே ரோட்ல வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குற்றவியல் சட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குறைவான பெண்களுக்கு எதிரான அநீதிகள் குறைவா நடக்கிறது அரபு நாடுகள்ல தான். சட்டம் அவங்க இருக்கிறதுனால தான். ஆனா அப்படி ஒரு தவறு தன் பெற்ற பிள்ளைய கற்பழித்த அதாவது அந்த பெற்றவங்க துடிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச பிள்ளை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச பிள்ளை கற்பழிக்கப்பட்டு பிணமா எடுத்துட்டாங்க. அந்த தாய் தந்தை சொல்றாங்க, இஸ்லாமிக் தண்டனையே அந்த கொடூரனுக்கு கொடுங்க, அப்பதான் எங்க மனசு ஆறும். அப்ப இஸ்லாமிய சட்டங்கள் சும்மா பாக்குறப்ப கடினமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வந்தது. நம்முடைய அறிவால அதை நீங்க அனுமானிக்க முடியாது. அப்படி எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்லாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதமான வேதமாக நம்முடைய குரான் இருக்கு. அப்ப அதன்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்றது 3வது கடமை. 4வது கடமை அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு எத்தி வச்சுட்டு போகணும் குரானை. இது ரொம்ப பெரிய பாக்கியம்மா. சதகத்துல் ஜாரியா. அவங்க ஆயுசு இருக்க வரைக்கும், அவங்க அலீஃப் பேன் ஓதிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு என்ன கிடைச்சிட்டு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளால எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு இந்த குரானை எத்தி வச்சுட்டு நம்ம வஃபாத் ஆகணும். அப்போ இந்த குரானுக்கும் நமக்கும் இடையில் உள்ள ஒரு கடமைகள் இருக்கு பார்த்தீங்களா, மாஷா அல்லாஹ். இந்த கடமைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயமா, ஈமானுடைய அடையாளம் குரான் அல்ல. அதாவது இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. யாருக்கு குரான் அவங்க மேல குரான் ஓத ஈமான் அதிகரிக்கணும். எப்போ ஈமான் அதிகரிக்கும்னா குரானுடைய அர்த்தம் விளங்குனாதானமா நமக்கு அதிகரிக்கும். நம்ம பாட்டுக்கு சும்மா குரானை ஓதிக்கிட்டே போறோம். ஒன்றும் இல்லை, ஒரு யாசின் சூறாவை கடந்து ஈஸியா போயிடுறோம். ஆனா அதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது, யோசிச்சிருக்க மாட்டோம். அல்லாஹ் ஏன் யாசின குரானுடைய இதயம்னு சொல்றான்? வமாலியெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னாலே ஓதிடுவீங்க. நீங்க சொல்லுங்க, ஓதுங்க பார்ப்போம். வமாலியா லைஃபத்தர் அணிவா இலைக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா பெரியவங்களும் ஓதிடுவாங்க வாழ்க்கையில அடிக்கடி ஓதி. ஆனா அந்த வார்த்தை அப்படி கடந்து போற வார்த்தையான்னு கேட்டா இல்லம்மா. அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு கேட்டா, ஹபீப்னு ஒரு ஏழை தச்சர் ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள அல்லாஹ் 3 நபியை அனுப்புறான். 3 நபியும் அந்த ஊர் மக்கள் புறக்கணிக்கிறாங்க. நீங்க எங்க முகத்தை முடிக்காதீங்க, உங்களை கல்லால எரிவோங்கிறாங்க, துர்ச்சகனோங்கிறாங்க. அந்த ஊர் ரொம்ப பெரிய பணக்கார ஊர், யாருமே கேட்கல. அப்போ அந்த ஊர்ல கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி. இப்ப நம்ம இங்க வேலை செய்யறவங்களாம் எங்க இருந்து வருவாங்க? நம்ம மாதிரி கிராமங்கள்ல இருந்து வருவாங்க இல்லாம, அப்படி ஊருக்கு ஓரத்துல இருந்து வர்றாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு மனிதர், அவர் பேர் ஹபீப்னு சொல்லு தஃப்சீர் சொல்லுதுமா. அந்த மனிதர் சொல்றாங்க, அவர் பாஷையில அவர் பேசுறாரு. அது அழகா இருக்கும் அந்த வார்த்தை. இத்தபியும் அல்லா எஸ் அலுக்கும் அஜரா. அவங்க பேசுவாங்க அப்படி எப்படி தெரியுமாமா? அதாவது அவருக்கு நம்மள மாதிரி சரிதங்கள்லாம் சொல்ல தெரியாது. சரிதங்கள் நபிமா குரான்லாம் ஓத தெரியாது, வேதங்கள்லாம் ஓத தெரியல. முன்னாடி உள்ளவர், அவர் முன்னாடி உள்ள காலத்துல உள்ள அவர் என்ன சொல்றாரு, நான்லாம் வேலையை பார்த்துட்டு கூலி, இப்படிதான் அவர் பேசுறாரு, நான்லாம் வேலையை பார்த்துட்டு கூலியை வாங்கிட்டு போறேன். நபிமார்கள் நான் உங்கள்கிட்ட கூலியா கேட்குறாங்க, அவங்க வேலையை செய்யறாங்க, நீங்க நம்புங்க, அவரை பின்பற்றுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு அவர். அந்த ஊர் மக்கள் அவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்படிடா நீ முஸ்லீம் ஆயிட்டார் அவர். அல்ல அவருக்கு ஹிதாயத் கொடுத்துட்டான். அவரை போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சு நீ நம்ம தெய்வங்களை நீ வணங்குன்னு அடிக்கிறாங்க. அடிக்கிறப்போ அவர் சொல்றாரு, வமாலியலா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜாஊன். அந்த வார்த்தையை நீங்க அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறப்போ வலி நம்ம மனசுக்குள்ள வலிக்குமா? அல்லாஹ் இந்த வார்த்தையை அந்த மனிதர் சொன்னப்போ அவர் அடி வாங்கிட்டு இருந்தார். ஈமானுக்கா நமக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டு ஏதோ ஒரு அமைதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஈமான் கொண்டதுக்காக அடி வாங்கினப்போ அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, ஒமாலியலா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜாஊன். என்ன படைச்சு அல்லாஹ்வை வணங்காம இருக்க எனக்கு என்ன ஆச்சு? அவன்கிட்ட தான் நான் திரும்பி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சரியா அடின்னு அடிச்சு அவர் அப்படியே 2ஆ அறுத்துட்டாங்க. 2ஆ ரம்பத்தால அறுத்து அவரை கொலை பண்ணிட்டாங்க. அல்லாஹ் இதோட விடலம்மா, இதோட விடல. அல்லாஹ் சொல்றான். அதாவது நம்ம எவ்வளவு ஈஸியா கடந்து போயிருக்கோம் யாசின்னு நினைச்சு பாருங்க. மௌத்தானவங்களுக்கு ஓதுறோம், வியாழக்கிழமையில ஒதுக்கிடுறோம், தினமும் ஓதுறோம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்கா, அதுல நமக்கு என்ன படிப்பினை இருக்கு? அப்ப அந்த ஈமானுக்காக அந்த ஹபீப் துடிச்ச துடிப்பு நமக்குள்ள இருக்கா?
இன்னைக்கு ஒரு 5 வேளை தொழுகை நியமமாக தொழக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்கா? நம்மளால வந்து குரானை விளங்குறதுக்கான முயற்சி நம்ம கிட்ட இருக்கா? அல்லாஹ் வந்து அந்த ஹபீபை கூட்டி கொண்டு போய் என்ன பண்றான்னா, குரான் நம்ம ஈஸியா வந்துடும். கையில துகுலில் ஜன்னா காலை ஆலைத்த நீ ஆலைத்த கௌமி அலமுன். இப்ப என்ன தெரியுமா நடக்குதுமா? மௌத்தா போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் அவருக்கு சொர்க்கம் கொண்டு போய் காட்டுறான். ஹபீபே உங்களுக்கு இது சொர்க்கம் கொடுக்க போறேன்னு சொல்லி காட்டுறான். அப்போ அவர் சொல்றாரு, காலை ஆலைத்த கௌமி அலமுன். அல்லா ரப்பு, என் ஊர் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாம பாவம் பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எங்க ஊர் மக்களுக்கு காட்டிடுவேன் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறார் அவர். கைல துகுலில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அவருக்கு கூறப்பட்டது. அவர் சொன்னார், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான், என்னை மன்னிச்சுட்டா, சந்தோஷமா சொல்லி என் ஊர் மக்களுக்கு காட்டு அல்லாஹ். அப்போ நம்ம ஈஸியா கடந்து போற யாசீனுக்குள்ளாக அவருடைய வரலாறு அல்லாஹ் வச்சிருக்கிறாம்மா. ஒரு ஈமானுக்காக அந்த ஊர் மக்களால் கொலை செய்யப்பட்ட பின்னால் கூட அந்த ஊர் மக்களுடைய ஹிதாயத்துக்காக கவலைப்படக்கூடிய மனசு அவருக்குள்ள இருந்துச்சு. அப்படிப்பட்ட மனம் நமக்கு இருக்குதான்னு அல்லாஹ் நமக்கு ஒரு கேள்விக்குரிய அந்த இடத்துல போட்டு வைக்கிறான் அல்லாஹ். அதனாலதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு நல்லா குரானுக்குள்ள கொண்டு போயிருக்கான். சாதாரண ஏழை தச்சர், கூலி வாங்குற மனுஷன், அவருடைய வாழ்க்கை யாசீனுடைய குரானுடைய இதயத்துக்குள்ள அல்லாஹ் கொண்டு போய் என்ன சொல்றான்? ஓ இதயத்துக்குள்ள இந்த மாதிரி ஈமான் இருக்கா? உனக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு ஈமான் இருக்கா? நீ துடிக்கிறியா மக்களுக்காக? உன்னுடைய வாழ்க்கையினுடைய உன துடிப்பு துனியா 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 துனியா. இதயத்தினுடைய துடிப்பு சிறப்ப நம்ம லப்டப்னு துடிக்குதோன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையை ரப்பு ரப்பு ரப் ரப்னு துடிக்குது. ரப் 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 ரப்னு தான் துடிக்குதான். எல்லாமே அப்படிதான் துடிக்குது. ஆனா நம்ம தான் துனியா 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 துனியா. உலகம் 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 உலகம். சோறாக்கணுமா, குழம்பு வச்சோமா, ட்ரெஸ் வாங்கினோமா, பிள்ளைய பார்த்தோமா, அதை பண்ணோமா, இதை பண்ணோமா. அப்போ நமக்குள்ள அந்த குரானை விளங்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கான முயற்சிகளும் ரொம்ப குறைவா இருக்கு. அல்லாஹ் எளிதுன்னு தான் சொல்றான், இது கஷ்டம் இல்லை, எளிதானதுன்னு சொல்றான். இன்னொரு விஷயமா, நமக்கு அம்மா வயித்துல வந்த பின்னாடி இன்னாருடைய மகன் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியாது. உலகத்துக்கு எதுக்கு வந்தோங்கிறது தெரியாது. தெரியுமாமா? நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப ஒரு பெரிய பிரயாணம் பண்ணிட்டு கொஞ்சம் உலகத்துக்கு வந்திருக்கோம், மறுபடியும் இந்த பிரயாணம் முடிச்சுட்டு போயிட போறோம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்திருப்போம். நம்ம வெளிநாட்டுக்கு போறப்போ ஒரு அக்காமா சொல்லுவாங்களா, ஒரு அக்காமா ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போறோம்ல, அந்த மாதிரி நம்ம உலகத்துக்கு வரப்போ இந்த மண்ணு உடம்புங்கிற பாஸ்போர்ட் கொண்டு வந்திருக்கோம். அது இருக்க வரைக்கும் இங்க இருப்போம். அந்த பாஸ்போர்ட் காலாவதி ஆயிட்டா நம்ம ஊருக்கு நம்ம போயிடுவோம். அவ்வளவுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை. திருப்பி இந்த உலகத்துக்கு வரவும் முடியாது. அவ்வளவுதான். பாஸ்போர்ட் வந்து அடிச்சு கொடுத்துருக்குது, இவ்வளவுதான். எக்ஸிட் அடிச்சாச்சு. இதுக்கு மேல நீங்க இருக்க முடியாது. எக்ஸிட் அடிச்ச பாஸ்போர்ட். இந்த இறைச்சியில எல்லாம் எக்ஸிட் அடிச்சிருக்கான். நம்முடைய உடம்பு, மனித உடம்புங்கிற இறைச்சிக்குள்ள எல்லாம் என்ன அடிச்சிருக்கான்? எக்ஸிட் அடிச்சிருக்கான். எக்ஸிட். அதுக்கு மேல இந்த பாஸ்போர்ட் செல்லாது. முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். அப்ப அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில எதுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும்னா குரானுக்கு தான் வரணும். குரான் நல்லா சொல்லி காமிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஆலமுல் அர்வாஹ்ல ஒன்னா இருந்தீங்க, அல்லா கிட்ட பேசணும். அல்லா கிட்ட பலா, அல்லா வந்து அலம் அலஸ்துமி ரப்பிக்கும் ரப்பு இல்லையான்னு அல்லா கேட்டான். பலான்னு பதில் சொன்னோம். அப்ப ரகசியங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கும் குரான் கிட்ட தான் வரணும். சரி, உலகத்துக்கு வந்துட்டோம், நாங்க எப்படி வாழணும், நாங்க எப்படி அல்லாவை நம்பணும், நாங்க எப்படி மறுமையை நம்பணும், சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, கேள்வி கணக்கு இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா என்ன நமக்கு வரணுமா? நமக்கு நம்ம இதுக்குதான் வரணும். அல்ஹாக்கும் முத்தகாசுரு ஹத்தா சுருத்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமுன். பணத்தை பெருக்கணுங்கிற பேராசை அவனை வறுமையை விட்டு பராக்காக்கிடுச்சு. எல்லாமே எல்லாம் சொல்லி காமிக்கிறாம்மா. உனக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன் நான். ஆனா வந்து என்ன, நீ வந்து உலகத்துல மயங்கிடாத, வறுமைக்காக வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு வா. அப்ப இந்த உலகத்துல நான் எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை வேணும்னா, இப்போ உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் குரான் வேணும், உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கும் குரான் வேணும். சரி, மௌத்தா போன என்னுடைய தகப்பனார் எங்க போனாங்க? எனக்கு கேள்விக்குறி. என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்க இப்ப எங்க? என்னுடைய நன்னா நன்னி எங்க? என்னுடைய ராதா ராதிமா எங்க? எங்களுடைய முன்னோர்கள்லாம் எங்க? அவங்களாம் எங்க போனாங்க? நான் எங்க போறேன்? இது பெரிய கேள்வி இல்லம்மா. எல்லாரும் மௌத்தா போயிருவாங்க நல்லா தெரியுது. வாழ்க்கைங்கிறது என்னன்னாமா, மரணத்தை எதிர்த்த மனிதனின் போராட்டம் தான் வாழ்க்கை. தினம் போராடுறோம். அந்த வியாதி வந்துருச்சுன்னா அவனை மருந்து வாங்கி சாப்பிட்றோம், இந்த வியாதி வந்துட்டா மருந்து வாங்கி சாப்பிட்றோம். மௌத்தா தடுக்கிறதுக்கு என்னென்ன, இதுதான் ஒரு போராட்டம் தான் வாழ்க்கையே. அப்ப இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு வாழ்ந்து அதுக்கப்புறம் எங்க போக போறோம்? வேற எங்கேயுமே விடை கிடைக்காது. எந்த விடை கிடைச்சாலும் அது பெர்ஃபெக்டா இருக்காது. முன்னாடி உள்ள யூத வேதங்கள் அது வந்து உண்மையான ஒரே இறைவனை வணங்கக்கூடிய மார்க்கமா இருந்தது உண்மைதாமா. ஆனா அந்த ஆகிரத்துங்கிற கான்செப்டை அழிச்சிட்டாங்க. உலகங்கிற கான்செப்ட் தான் இருக்குது, ஆகிரத்துங்கிற கான்செப்டே கிடையாது. சுத்தமா அழிக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாம எடுத்துட்டாங்க. எங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா மனுஷன் நல்லவனா வாழணுமேனு எல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த ஆகிரத்துங்கிற கான்செப்டை நம்ம வேற மதங்களை தேடினா பிறவிகள்னு சொல்லுவாங்க. போன பிறவில அப்படி பிறந்த, இந்த பிறவில இப்படி பிறந்த, இதெல்லாம் ஒத்து வராது சொல்லுவாங்க. ஒரு டீச்சர், ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த ஒரு பையன் வந்து சட்டுன்னு பெஞ்ச் அப்படி அடிக்கிறான். அடிச்சோன்னு டீச்சர், எடா அடிச்ச அப்படின்னு கேட்கிறாரு. ஈ அடிச்சேன் சார். ஈ உட்காந்துருச்சு, அடிச்சேன் சார்.
அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க, பாருடா அடுத்த பிறவில மனுஷனா பிறந்து உன்னை அடிக்க போகுது பாருடா அப்படிங்கிறார். அதை போய் சொல்கிறா, இல்லை சார் போன பிறவிலே என்னை அடிச்சிருச்சு, அது பழி வாங்குறது தான் சார் அடித்தேன் அப்படின்னா. இப்படி தான் போகும். நம்ம எதுவுமே லாஜிக் படி வரவே வராது. லாஜிக் இஸ்லாம் சொல்கிறது தான். ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. மறுமை உலகம் நிரந்தரம், அந்த உலகத்தை நல்லதோ கெட்டதோ நிரந்தரமாக கிடைக்கும். நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு வந்துருங்க. அப்போ மறுமையை பற்றின சிந்தனை வேணும்னாலும் அதுக்கு நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாமா குரான் நமக்கு வேணும். குரான் இல்லாமல் நம்ம நடக்க முடியாது. இப்போ 3 உலகங்களையும் விளங்குறதுக்கும் நம்முடைய வாழ்க்கையை சீரமைச்சுக்கிறதுக்கும் குரானுடைய துணை நமக்கு தேவை. அதனால தான் சொல்கிறோம், மவுத்துக்குள்ள அல்லாவுக்காக எதையோ தெரிஞ்சுக்க. நம்ம தெரியாமல் இல்லைம்மா. ஒரு காலத்தில் அடுப்பு எரிச்சோம், கேஸ் வந்துச்சு, கேஸ் தெரிஞ்சுட்டோமா இல்லையா? ஒரு காலத்தை மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? எப்படி ஆஃப் பண்ணுறது, எப்படி ஆன் பண்ணுறது. கையில் துவைச்சோம், துவைக்கிற மெஷின் வந்துச்சு, புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? எல்லாத்தையும் உலகத்துக்கு என்ன தேவையோ அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அது சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் எப்படி சரி பண்ணுறது, எல்லாமே நமக்கு தெரியும். மிக்சியே வாங்குகிறோம், நம்ம கொஞ்சம் ஹெவியாக போட்டால் என்ன ஆகிடும்? உள்ளுக்குள்ள பட்டன் ஒன்று வெளியே வந்துடும். எல்லாரும் விஷயம் அந்த சிஸ்டம் இருக்குமா இல்லையாம்மா? ஹெவியாக போட்டால் என்ன ஆகிடும்? அடியில் பாட்டம்னா ஒரு சின்ன இது வந்துடும். உடனே என்ன தெரியும் நமக்கு? கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதை நல்லா அமுக்கி விட்டா மறுபடியும் மிக்சி ஓடும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையாம்மா? அப்போ நம்ம உலகத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் மெஷினரிஸ்ல எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனால் குரான் விஷயத்தில் மட்டும் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், அது எங்களுக்கு வேற மொழியில் இருக்குது, நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா, எதையோ ஒன்று ஓதுனோம் போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு அசப்டை நம்ம கொண்டு வர்றோம். நவுது பில்லாஹி மின்ஹா. குரான் தான் மறுமை நாளில் நம்முடைய சொர்க்கத்தினுடைய இடத்தை நிர்ணயிக்கப்படக்கூடியது குரான் தான். சொர்க்கத்துக்கே போயிட்டோன்னு வைங்களேன், அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் என் இடம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் சொல்வான், ரத்திலில் குர்ஆன கமாது ரத்தில் ஃபித் துன்யா. நீ உலகத்தில் எப்படி குர்ஆனை ஓதுனியோ அந்த மாதிரி ஓதுன்னு சொல்லுவான். ஓத 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 அப்படியே அவனுடைய அந்த லிஃப்ட் மாதிரி உயர்ந்துக்கிட்டே போகுமா. இப்போ ஹாஃபில்களுடைய லிஸ்ட்லாம் எப்படி போகும்னு யோசிச்சு பாருங்க, அவங்க லிஃப்டெல்லாம். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். உள்ளத்து நோய்களுக்கு மருந்து குரான்மா. ஷிஃபா கண்டிப்பாக இருக்குது குரானில், ஷிஃபா இல்லாமல் இல்லை. நம்ம உடல் நோய்களுக்கும் ஷிஃபா இருக்குது, உள்ளத்து நோய்களுக்கும் ஷிஃபா இருக்குது. அல்லாஹ் ஷிஃபா உல் லிமா ஃபிஸ் சுதூருங்கிறான். உன்னுடைய மனசில் ஏதாவது நோய் இருந்தாலும் அதுக்கு என்ன குரான் மருந்தாக அமையும்னு சொல்கிறான். அப்போ அந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் அது எப்படி சாப்பிடணுங்கிறது தெரியணும், அதோட காம்பினேஷன் தெரியணுமா? தெரியாமல் சாப்பிட மாட்டோம். ஏதாவது உனக்கு ஒரு மாத்திரை கூட தலைவலி சாப்பிடுனா இது என்னன்னு கேட்போம். கால்பாலா, பாராசிட்டமாலா, இது வலி மட்டும் குறைக்குமா, இது வேற எதுவும் சைட் எஃபெக்ட் பண்ணுமா, கேட்போமா கேட்க மாட்டோமாம்மா நம்ம. இப்போ நம்ம நமக்கு உள்ளத்துக்கு ஷிஃபாவாக வந்திருக்க குரானை பொறுத்தளவுக்கு அந்த கவனம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் சொல்கிறோம்மா, வாழ்க்கையில் கொஞ்சம் நேரங்களை ஒதுக்குங்க குரானுக்காக ஒதுக்குங்க. இப்போ நம்முடைய மதரசாக்கள் எல்லாம் வெறும் தர்ஜுமா கிளாஸ் மட்டும் நடத்துகிறோம்மா. ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப படிக்கிறதுக்கு பெரியவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு தினம் ஒரு 4 ஆயத்து தர்ஜுமாவோட படிச்சுட்டு மட்டும் போயிடணும், அவ்வளோதான். அதுக்கு தேவையான 1 வேர்டு டிக் பண்ணுற மாதிரி கொஷின்ஸும் கையிலே கொடுத்துட்றோம் நாங்கள் அவங்களுக்கு அதையும் சொல்லியும் கொடுத்துட்றோம் நாங்கள். அது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது குரானை, ஆனால் நல்ல வெறும் தர்ஜுமா மட்டும் குரான் படித்தா போதும்னு நினச்சும் ஏமாந்துடக்கூடாதுமா. வெறும் தர்ஜுமா மட்டும் படித்தாலும் உங்களால் குரானை முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது. கண்டிப்பாக குரானை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அரபி மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். எப்படித்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் குரானுடைய விஷயங்களை சாதாரணமாக நம்ம தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ உலகத்தில் எந்த லாங்குவேஜ்லையும் முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. நான் ஓரளவுக்கு விளங்குறது கண்டிப்பாக தப்சீர் ஞானமும் நமக்கு வேணும், ஹதீஸில் உள்ள ஞானம் வேணும். இதெல்லாம் நம்ம ஒன்றுனா படிக்க முடியாது. அதுக்காக நம்ம பொதுவாக ஒரு கிளாஸஸ் மாதிரி பண்ணுறோம். நம்ம அதில் பங்கெடுத்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். குரானுக்கும் நமக்கும் உள்ள கடமைகளை முடிக்காமல் நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாதுமா. குரான் அல்லாஹ் வத்தபா நூறல்லதி உன்சிலமா ஆகும். அப்போ குரான் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் உள்ள குருடர்களாக தான் நம்ம இருக்கிறோம். நம்ம உள்ளத்தின் குருடர்கள். தரீக்குல் ஜன்னாங்கிற கிதாப்ல வரும்மா, அல்ல நரகத்தை மூட போகிறான். நரகத்தை மூட போகிறப்ப அங்கே இருக்க மக்கள் அழுவாங்களாம், துடிப்பாங்களாம் அல்லாஹ்கிட்ட, அங்கே இருக்கிற மலக்குகள்கிட்ட. எங்கள் நபிகிட்ட போய் சொல்லுங்கள், நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு துடிப்பாங்களாம். துடிக்கும் பொழுது அந்த மலக்குகள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், யா ரசூலல்லாஹ், அவங்க உம்மத்துக்கள் இன்னும் கொஞ்சம் நரகத்தில் கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒரு சஜிதால விழுந்து அழுவாங்களாமா. அல்லாஹ் கடைசி வாய்ப்பு ஒன்று கொடுப்பான், நரகத்தை க்ளோஸ் பண்ணுறது கடைசி வாய்ப்பு கொடுப்பானா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத்தின் பொருட்டு அல்லாஹ் கடைசி வாய்ப்பாக நரகத்தை விட்டு வெளியாகக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பான் அல்லாஹ். அந்த வாய்ப்பை யார் பற்றி பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்காக வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை படிக்கும் பொழுதே நடுக்கமாக இருக்குமா. அப்படியே இனிப்பு பண்டத்தில் முக்கியம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி துடிச்சு போய் அதில் போய் நினைச்சுக்க பார்ப்பாங்களாம். அந்த நேரத்தில் சில பேர் கண்ணு தெரியாதாமா, அவங்க துடிப்பாங்களா, ஐயோ எனக்கு கண்ணு தெரியலையே, இந்த வாய்ப்பை விட்டுட்டா நான் நரகத்தை மூடிடுவானேன்னு துடிப்பாங்களாம். அப்போ கேட்கப்படுமா, எதுக்கு இவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, இவங்க முஸ்லிம்கள் தானே, இது கடைசி வாய்ப்பு, ஏன் கண்ணு தெரியாமல் போச்சுன்னா, உலகத்தில் அவர்கள் குர்ஆனை ஓதி மறந்தவர்கள். சின்ன வயசுல ஓதுனோம், மசாக்கா போனோம் வச்சோம், ஆனால் பின்னாடி மறந்து போயிட்டோம், நாங்கள் குர்ஆனை இப்போ ஓதுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கடைசி வாய்ப்பும் பறிக்கப்படும்.
வமன் கான ஹாதிஹில் ஆமா வஹுவஃபில் ஆஹிரத்தி ஆமா. குரான் தான் ஒளின்னு சொல்லிட்டா, அந்த ஒளி நமக்கு கிடைக்கலன்னா நம்ம குருடா தான் இருக்கும். உலகத்துல யார் குருடா இருக்காங்களோ மறுமையிலும் அவர்கள் குருடாக இருப்பார்கள். குரானுடைய ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்போ குரானோட விஷயத்துல நம்ம கவனக்குறைவா இருக்கக்கூடாதுமா. குரானுக்காக நேரம் செலவு பண்ணுங்க. அது ஏதோ ஒரு வேற மொழியில இருக்குன்னு நினைக்காதீங்கம்மா. நிச்சயமாக நம்மளால குரானை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் எளிதுன்னு சொன்னது ஒருபோதும் கஷ்டமாகாது. என்ன இருக்கு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மௌத்துடைய ஹால் வரைக்கும் குரான் உடைய தொடர்போடவே நம்ம இருக்கணும். மௌத்து எல்லாரும் குளிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க, நம்மளுடைய கடைசி நேரம். ஆனா அந்த நேரத்துல நமக்கு கூட இருக்க போறது குரான் தாம்மா. எல்லாரும் கபர்ல போட்டு போயிடுவாங்க, அவங்க காலடி சத்தம் நமக்கு கேட்குமா, அவ்வளோ ஒரு வெறுமையா இருக்குமா. அப்ப சாஹிபுல் குரான் அவருடைய குரான் பக்கத்துல வந்துட்டு, கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், எல்லாரும் போயிட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களோட இருக்கிறேன். முன்கர் நக்கீருடைய கேள்வி பயங்கரமா வருமா. அப்ப குரான் சொல்லுமா, இவர் நல்லடியார், இவருக்கு மெதுவா கேளுங்க, நீங்க உங்களால முடியும் அடியாரு, நீங்க சொல்லுங்க. அம்மா வரமாட்டாங்க, அத்தா வரமாட்டாங்க, புள்ள வராது, யாரும் வரமாட்டாங்க, நம்ம காசு பணம் எந்த அதிகாரம் ஒன்றும் செல்லாது. குரான் சப்போர்ட் பண்ணும். மறுமை நாள் அல்லாஹ் கிட்ட நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் கெஞ்சுவோம், ஒரு நன்மை கொடுங்க, பிள்ளையே ஒரு நன்மை கொடு, அத்தா அந்த ஒரு நன்மை எனக்கு ரொம்ப தேவை, மகனே அந்த ஒரு நன்மை எனக்கு தேவை, கணவரே அந்த ஒரு நன்மை எனக்கு தேவை, மனைவியே அந்த ஒரு நன்மை எனக்கு தேவை, யா நப்சி யா நப்சி. அவ்வளோ பேரும் அப்படி இருக்கிற நேரத்துல அல்லாஹ் கிட்ட பேசக்கூடிய 2 விஷயம் குரானும் நோம்பும். அது பேசுமா அல்லாஹ் கிட்ட போய், அல்லாஹ் என்ன ஓதுன அடியான மன்னிச்சிரியா அல்லாஹ், அவர் தண்டிச்சிடாதன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்காக பேசக்கூடியது. இப்போ வெறுமனே நம்ம செல்ஃப்ல இருக்கிற குரான் சாதாரணமா வைக்கக்கூடிய குரான் நமக்கு துணையா வரக்கூடியதுமா. அதனால அதை கழுத்தை நெரிச்சு அதை ஊமையாக்கிடாம அது பேசுறதை காது கொடுத்து கேட்கறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அதுக்காக இப்ப நிறைய மதரசாக்கள் நம்முடைய ஊர்களில் வந்துருச்சு. அந்த காலத்துல அதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லாம இருந்துச்சு. அந்த காலத்துல பாவங்களும் கம்மி, வாய்ப்புகளும் குறைவு. இந்த காலத்துல பாவங்களும் தலைவிரிச்சு ஆடக்கூடிய காலத்துல நல்ல வாய்ப்புகளையும் அதில் நிறைய நம்ம கொடுத்துருக்குறான். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. இன்ஷா என் மௌத்தனே ஹால் வரைக்கும் குரான்ல 1-2 வரிகளாவது என்ன இருக்குங்கிற தெரிஞ்சுக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் தஆலா சொன்னபடியும் கேட்டபடியும் அமல் செய்யும் தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.